இந்த பாட்டில்ல என்ன நடக்குன்னு பாருங்க. ஒரு ரெட் கலர் ஆப்ஜெக்ட் உள்ள மிதக்குது, இப்ப கீழே மூழ்குது. How it's possible? ஒருவேளை அது டாய் சப்மரைனா இருக்குமோ? நோ, அது வெறும் ஒரு பெண்ணோட கேப் தான். ஸ்ட்ரைட்டா மிதக்கிறதுக்காக அதுல வெயிட்ட கட்டி உள்ள போட்டிருக்கேன். பட் ஒரு கேப் எப்படி சப்மரைன் மாதிரி ஆக்ட் ஆகுது? அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த கேப்ல வெயிட்ட கட்டி உள்ள போடும்போது அதுக்குள்ளாடி டிராப் ஆயிருக்க ஏர் தண்ணிய உள்ள போக விடாம தடுக்குது. அப்படி தடுக்கிறதுனால அந்த கேப்போட டென்சிட்டி, இட் மீன்ஸ் அடர்த்தி கம்மியா இருக்கு. ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் படி பார்த்தோம்னா, தண்ணியை விட டென்சிட்டி கம்மியா இருக்கிற பொருள் மிதக்கும், தண்ணியை விட டென்சிட்டி அதிகமான பொருள் மூழ்கும். சோ இந்த டிராப்ட் ஏர்னால இந்த கேப்போட டென்சிட்டி கம்மியா இருக்கனால இந்த கேப் இங்க மிதக்குது. இப்போ நான் இந்த பாட்டிலுக்கு எக்ஸ்டர்னலா பிரஷர் அப்ளை பண்றேன். சோ நான் அப்ளை பண்ற பிரஷர் இந்த பாட்டிலுக்குள்ளாடி இருக்கிற எல்லா சர்ஃபேஸ்க்கும் டிரான்ஸ்பர் ஆகும், இன்க்ளூடிங் அந்த கேப்புக்குள்ளாடி இருக்கிற ஏருக்கும் அந்த பிரஷர் டிரான்ஸ்பர் ஆகும். சோ பாயில்ஸ் லா படி பாத்தீங்கன்னா, ஏர்ல பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். சோ இந்த பிரஷர் அந்த ஏர் மேல அப்ளை ஆகும்போது அந்த ஏர் கம்ப்ரஸ் ஆகி அதோட வால்யூம் ரெடியூஸ் ஆகுது. அந்த வால்யூம் ரெடியூஸ் ஆகும்போது அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்றதுக்காக இந்த தண்ணி உள்ளாடி ஏறுது. அப்படி தண்ணி இந்த கேப்புக்குள்ளாடி ஏறும்போது அந்த கேப்போட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ அந்த கேப்போட டென்சிட்டி தண்ணியோட டென்சிட்டியை விட அதிகமாகுதோ உடனடியா அது மூழ்குது. சோ இந்த சயின்ஸ்னாலதான் எக்ஸ்டர்னல் பிரஷரை யூஸ் பண்ணி உள்ள இருக்கிற இந்த டாய் சப்மரைனை நாம ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி இன் டச் வித் நோ பாக்ஸ்.